மாவட்டம். அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் திமுக கோட்டைங்கிறத தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டமா இருக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? இந்த திருப்பூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போனோம். சங்கி கூட்டத்தை திருப்பி உள்ள விட்டீங்கன்னா நிச்சயம் தொழிலாளருடைய நலன் அவங்க பாதுகாக்க மாட்டாங்க, திமுக தான் பாதுகாப்பாங்க. அதற்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் வர்ற தேர்தலில் 2 பேரையும் உடுமலைப்பேட்டையில நம்முடைய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களையும் மடத்துக்குளத்துல அண்ணன் ஜெயராமகிருஷ்ணன் அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? ஜெயக்குமார் அவர்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்க அத்தனை பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். கழகத்துடைய வெற்றி வேட்பாளரா தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. நல்ல ஆற்றல் மிக்க துடிப்பான இளைஞர் திரு ஜெயக்குமார் அவர்கள். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து உங்களை சந்திக்கக்கூடியவர் கிடையாது திரு ஜெயக்குமார். எந்நேரமும் வருடம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர். மக்கள் பணிதான் முக்கியம், கழக பணிதான் முக்கியம் அப்படின்னு தினமும் மக்களை சந்திக்கக்கூடியவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். மக்கள் சேவை செய்யறதுல அவர் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி நகராட்சி கவுன்சிலரா மக்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கவர். எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, நான் இளைஞரணியுடைய செயலாளர், அவரும் திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணியினுடைய செயலாளராக மாவட்ட அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. என்னோட அடிக்கடி பேசக்கூடியவர், வாரத்துக்கு ஒரு முறை பேசிடுவாரு. அவர் நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா தலைவர் அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லி இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு தருவார். நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த உடுமலைப்பேட்டையில திரு ஜெயக்குமார மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? இந்த உடுமலைப்பேட்டைக்கு நாம சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த உரிமையோட உங்களை கேட்க வந்திருக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. என்ன செஞ்சிருக்கிறோம்? அரசு மருத்துவமனையில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய தீவிர சிகிச்சை பிரிவு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு மருத்துவமனையில விபத்து மற்றும் அவசர கால உடனடி சிகிச்சைக்காக தனி கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் உருவாக்க காரணமான தலைவர்களுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருவுருவ சிலை அமைச்சர் கொடுத்திருக்கிறோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ஐடிஐ அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறோம். குடிமங்கலம் ஒன்றியத்துல 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய தார் சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன அறிவுசார் மையம் சயின்ஸ் சென்டர் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். பண்ணை கிணறு ஊராட்சியில கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கஞ்சம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல 2 புதிய கூடுதல் கட்டிடங்கள். திருப்பூர் மாவட்டத்துல இனாம் நிலங்களில் ஏற்பட்டுள்ள பூஜ்ய மதிப்பு குறைகளை சரி செய்ய சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் ஸ்பெஷல் டிஆர்ஓ நியமனம் செஞ்சு கொடுத்திருக்கோம். கோவில் நிலங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. பொள்ளாச்சியை தனி மாவட்டம் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இது குறித்து உரிய பரிசீலனை செஞ்சு நம்முடைய முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. இது இந்த தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருஷமா நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலைல பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோட இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடம் முடிஞ்சு அவங்க கல்லூரிக்கு போகணும்னு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறோம். 14 லட்சம் மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க.